ஸோ ஹாய், ஐம் ருமானா. ஸோ நான் வந்து ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஃபைனல் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எங்கள் காலேஜில் வந்து 2 day சேல்ஸ் ஃபோர்ஸ் ஒர்க் ஷாப் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் பற்றி முன்னாடி நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, காலேஜ்லேருந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நான் என்னென்ன இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் இருக்குது, ஸோ அந்த ஒரு செகண்ட் இயர் லாஸ்ட்டில் சொல்லும்போது நான் அப்போ எனக்கு பெருசாக கோடிங்கும் இருக்காது. ஸோ கோடிங் இல்லாமல் என்ன இருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு. பட் அது என்ன பண்ணுறது அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனல் இயரில் எனக்கு சிஆர்எம் சப்ஜெக்ட் இருந்துச்சு. ஸோ எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் அதை பற்றி எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் ஓகே இது சிஆர்எம் டூல் அந்த மாதிரி மட்டும் எனக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ இந்த 2 day ஒர்க் ஷாப்பில் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் பற்றி சொல்லும் போது நல்லா இருக்கே, இது என்ன ஈஸியாக இருக்கே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ தட் நான் சேல்ஸ் ஃபோர்ஸ் அட்மின், ஸோ ரெக்கார்ட்ஸ், அப்புறம் எப்படி வந்து லீட் கன்வர்ஷன், ஸோ அதை பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். முக்கியமானதுன்னா போரே அடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 hours செஷனில் ஒரு 2 hours சேல்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். 2 hours பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரிலேட்டடாக அந்த மாதிரி தான் பண்ணோம். பட் அந்த 2 hours போரே அடிக்கல. ஸோ செகண்ட் டே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஃபோர்ஸ் டெவலப்பர், ஸோ கஸ்டமைசேஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அபெக்ஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எனக்கு ஜாவா ரொம்ப பிடிக்கும், அதனால் எனக்கு அபெக்ஸ் கஷ்டமாகவே தெரியல. அதனால் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. சரி அதுவும் பேசிக்ஸாக நான் டக்குன்னு போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ ஆஃப்டர்நூன் வந்து லிங்க்டின்ல வந்து பர்சனல் பிராண்டிங் வந்து பற்றி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா ஃபைனல் இயர் வந்ததுலேருந்து ஒரு 100+ அப்ளிகேஷன் வந்து நான் லிங்க்டின்ல தான் போட்டுட்ருக்கேன். நாங்கள் எங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ஒரு டான்ஸ் ஆகட்டும், பேசுகிறது, மற்றவங்க ஸ்டோரிஸ்லாம் கேட்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம என்ன நினச்சிருப்போம், நம்ம ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கோம், அந்த மாதிரி மற்றவங்க கேட்கும்போது நம்ம சும்மா தான் இருக்கோம், அதே மாதிரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. பட் சார் பேசி எனக்கு சேல்ஸ் ஃபோர்ஸ் படிச்சுதாம சேல்ஸ் ஃபோர்ஸ்குள்ளே போயிடலாமே எனக்கு அந்த மாதிரி தோணிடுச்சு. லிட்டராக நான் மேனிப்புலேட்டே ஆகிட்டேன். நான் அதை பற்றி போய் கூட பார்த்தேன், நல்லா இருக்கே, சரி இப்போ இல்லாட்டி ஒரு 2 years போயிடலாம், 2 years கழிச்சாச்சு, அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட்ஸே வந்துருச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சு செஷன் ஃபுல்லாமே.